ரசூலுல்லாஹி பிறந்த தேதி இரண்டு கூற்றுகள் இருக்கிறது. அவர்கள் பிறந்த தேதியில் இரண்டு கூற்றுகள் இருக்கிறது. ஒன்று ரபியுல் அவ்வல் 12, ஒன்று ரபியுல் அவ்வல் 12. ஆனால் இதற்கு ஆதாரமாக கூறப்படும் ஹதீஸ்கள் அனைத்தும் பலவீனமானதாகும். இதனால்தான் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் மாற்றமாக கொண்டு வரப்பட்ட இந்த வழிகேடான மௌலிது நபியை கூட உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், அது எவ்வளவு பெரிய பிதத்தை என்பதை மட்டும் சொல்லாமல் கூடுதலாக இப்படிப்பட்ட இந்த மௌலிது நபியை நீங்கள் ஓதுவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12 தான் பிறந்தார்கள் என்பதற்கு சரியான ஆதாரங்கள் இல்லை, சஹீஹான ஆதாரங்கள் இல்லை. இரண்டாவது ஒரு கூற்று இருக்கிறது, ரபியுல் அவ்வல் 8. முஹம்மது இப்னு ஜுபைர் இப்னு முத்இம் என்ப மாபெரும் தாபீனிலிருந்து வரும் ஆதாரப்போன ஹதீஸின் செய்தி அடிப்படையில் இது கூறப்படுகிறது. இவர் ரபியுல் அவ்வல் 8ஆம் தேதி என்று தான் குறிப்பிட்டுள்ளார்கள் என்று வருகிறது. இதில் எந்த தேதியாக இருந்தாலும் நூலாசிரியர் சொல்கிறார்கள், இதில் எந்த தேதியாக இருந்தாலும் அதற்கு பிரத்யேகமான மார்க்க சட்டங்கள் எதுவும் இல்லை, கதவை அடைத்து விடுகிறார். இந்த தேதிக்கென்று பிரத்யேகமாக மார்க்க சட்டம் எதுவும் இல்லை. ஏனெனில் அல்லாஹ்வின் தூதர் அதை நமக்கு சொல்லவும் இல்லை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நமக்கு ஊக்கப்படுத்தவும் இல்லை. இந்த பிறந்த தேதியில் ஏதாவது ஒரு மார்க்க சட்டம் இருக்கிறதா? இல்லை. அப்படி அது வைத்தால் அது பித்அ. அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானா.